ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பேக்ஸ். இன்னைக்கு இந்த கமருதீன் இருக்கிற கமருதீன் விஜய் பார்வதி எடுத்து ஜெயிலில் போட்டாங்களே, பண்ணுமா பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. நேற்று பிரச்சனை இல்லை. நான் அவரெல்லாம் எதுக்கு எடுத்து வந்து உள்ள போட்டாங்களே தெரியல, ஒன்றுமே தெரியாத. இவர் எடுத்து வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னே தெரியல. இதில் வேற விஜய் சேதுபதி அன்னைக்கு வந்து இந்த பிக் பாஸில் செலெக்ஷன் பண்ணணும்னா நிறைய ஆடிஷனுக்கு அதெல்லாம் தாண்டி தான் உள்ளே வரணும்னாரு. இவங்களெல்லாம் பார்த்தா அதெல்லாம் தாண்டி வந்தாங்களா இல்லை சும்மா வந்தாங்களான்னே தெரியல. ஏன்னா போன வாட்டி முத்துக்குமரன் இருக்கார்ல, முத்துக்குமரன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணி ஜெயிச்சாரு அப்படின்னு தான் அவர் சொல்கிறாராம். முத்துக்குமரன் தமிழை ரெப்ரசன்ட் பண்ணாரு. முத்துக்குமரன் திருவள்ளுவரா தமிழை பேசி முத்துக்குமரன் வந்து தமிழுக்கு ரெப்ரசண்டாக நின்று அதை ஜெயிச்சாருன்றான். முத்துக்குமரன்னு ஜெயிச்சாரு, ஆனால் தமிழ் நல்லா பேசினாரு, அதனால வந்து ஜெயிச்சாரு. ஆனால் தமிழுக்கு ரெப்ரசன்டேட்லாம் கிடையாது யாரும். ஏன்னா தமிழுக்கு ரெப்ரசன்டேட்னு யாருமே சொல்லிக்கணும். திருவள்ளுவர் மாதிரி அவரை திருக்குறள் எழுதிக்கிறாரு. இதை வந்து ரெப்ரசன்டேட்டிவ் வந்து முத்துக்குமரன் அது வச்சு ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்கிறேன். இதே மாதிரி சுபிக்ஷா வந்து மீனவ பொண்ணு, அதனால் அவங்க வந்து அதை ரெப்ரசன்டேட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இடத்துல சொல்லிட்டாங்க அவங்க. ஆனால் நீ இதை திரும்ப திரும்ப சொல்லி சுபிக்ஷா வந்து மீனவ பொண்ணாக வந்து ரெப்ரசன்டேட்டாக இருக்கிறாங்க அப்படி ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்க. இல்லை, மீனவ பொண்ணாக இருக்கிறத எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் இந்த பிக் பாஸ் வீட்டில்? எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் சொல்லுங்கள். எதுவுமே இப்போனா அங்கன்னா வந்து மீன் பூச்சி காட்ட முடியுமா, இல்லை போட்டுக்கிட்டு வச்சுக்கின்னு ஓட்டி காட்ட முடியுமா? எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே புரியல. எப்படி வந்து மீனவ பொண்ணுன்றதை காட்ட முடியும்? அவங்க சொல்ல தான் முடியும். அவங்க சொல்கிறத மக்களே அதை அவங்க முன்னாடி வந்து அவங்க வீடியோவில் போட்டிருப்பாங்க. அதனால் அவங்க சொல்கிறாங்க ரெப்ரசன்டேட்டிவாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கமருதீன் வந்து இவங்க அதை வச்சு வந்து கேம் ஆடி ஜெயிக்கலான்னு பார்க்குறாங்க. எப்படிங்க அதை வச்சு கேம் ஆடி ஜெயிக்க முடியும்? நான் மீனவ பொண்ணு சொல்லிகிட்டே இருந்தால் வந்து எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. கேம் வந்து ஒழுங்காக ஆடினா மட்டும் தான் ஓட்டே வந்து போடுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒழுங்காக கேம் ஆடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்காக ஓட்டுவியும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள்லாம் சீக்கிரமாக வெளில வந்துடுவீங்க தான் தோணுது. எதுக்கு பிக் பாஸ் செலெக்ஷன்லேயே வந்து தப்பு தான். இங்கே எடுத்துக்கிறத முக்கால்வாசி பேர் டம்மி பீஸுங்க தான். எல்லாத்துக்குமே உள்ள வச்சுக்காங்களா, அவங்களால அப்படி தான் சொல்லி ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா உனக்கு கேம் ஆடுறதால வீட்டில் இவர் தான் அப்படியே ஹீரோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கின்னு எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிறேன். நீ போய் திவாகர்கிட்ட சண்டை போட்டுக்கிறல, அச்சிருவேன் காலி பண்ணிடுவேன் தர்பீஸை அப்படின்ட்டு போயிட்டு சபரிக்கிட்ட சண்டை போடு. துஷார்கிட்ட நீ சண்டை போடல, சண்டையை ஒன்றும் கொஞ்சம் பெருசாக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாவம் இருந்தாலும் திவாகரை போட்டு அடின்னு அடிக்கிட்டு போயிட்டு சும்மாவே சண்டைக்கு போயிடுது. டேய் இவனை வச்சிருவோண்டா, வாயை வச்சிருவோண்டா அப்படியெல்லாம் பேசு. இதெல்லாம் என்னன்னு தெரியல. இந்த வாரத்தில் வச்சு விஜய் சேதுபதி கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா கண்டிப்பாக 10 வாரத்தில் நம்ம விஜய் சேதுபதி வச்சே பேசுவோம், வேறு வழியே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் செட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அப்டேட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.